தான் ஃபேமிலிக்காக மட்டுமே ஓடக்கூடிய இந்த பசங்களையும் பொண்ணுகளையும் தான் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும், தான் ஃபேமிலி 3 நாள் நல்லா சாப்பிடணும், நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஃபேமிலி இருக்கணும்னு நினைச்சு அவன் பிறந்து வளர்ந்த வந்த சொந்த ஊரை மண்ணை விட்டு இங்க இருந்து தூர தேசம் எங்கேயோ ஃபாரின்லயோ எங்கேயாவது கண்காணாத மூளைக்கோ போய் எங்கிட்டாவது சென்னையோ கோயம்புத்தூரோ பெங்களூரோ இந்தியால எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறான் பாருங்க. அங்க ஆள் தெரியாது, மொழி தெரியாது, பேச வராது, சாப்பாடு என்ன கிடைக்கும்னு தெரியாது, வேலைக்கு போனா திரும்பி சரியான முறையில வருவோமான்னு தெரியாது, வேலை செய்யற இடமும் சரியான்னு தெரியாது, எதையாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒரு வகையில சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னை ஏன் ஒரு பலிகடவா மாத்திக்கணும்னு இந்த பையனோ பொண்ணோ நினைக்கணும். தான் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்படி போகக்கூடிய இந்த பையனோ பொண்ணோ ஏன் அந்த ஃபேமிலி ஒரு அட்டாச் ஆகுது? அந்த பசங்களுக்கோ அந்த பொண்ணுகளுக்கோ ஆசைகளோ கனவோ இருக்காத? அவங்களும் நம்ம மாதிரி சந்தோஷமா நம்ம சொந்த ஊர்ல இருப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம், 4 மனுஷ மக்களை பார்ப்போம், சாதி சனத்தை பார்ப்போம்னு அவங்களுக்கு தோணாதோ? இவங்களெல்லாம் விட்டு அந்த நரகத்துல இருந்து இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும்னு அந்த பசங்களும் பொண்ணும் எந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க? தன்னைத்தானே சுயமா அழிச்சுக்கிட்டு தான் ஃபேமிலிக்காக மட்டுமே ஓடக்கூடிய இந்த பசங்களையும் பொண்ணுகளையும் என்ன சொல்றது, உங்களோட குலதெய்வம் தான் சொல்லணும்.